இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் அல்ட்காயின்ஸ்க்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நடந்த கிராஷுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்துட்டு ரெக்கவரி ஆகிட்டு மேலே வந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் ஒரு ரீவிசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்கலாம், என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன ஏது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிட்காயினை பற்றின அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். கொடுக்காதவங்க அதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அண்ட் கைஸ், நம்ம சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எபிசோட் 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இன்னமும் 22 வீடியோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பண்ண தான் போகிறோம். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அதனால் எல்லாரும் அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு போய்ட்டு ப்ளேலிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து கொடுத்துருப்பேன். இங்கேருந்து நீங்கள் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் அன்றைக்கி கிராஷ் ஆனப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட்டில் இந்த வாரங்களில் நிறைய இம்பார்ட்டண்டான டேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் பிட்காயின் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து போகலாம். ஸோ சில டேட்டாஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓஜிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்திருக்காங்க பேக் அப்படின்ற மாதிரி. அண்ட் அவங்களாம் ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் எடுத்ததை பார்த்துருப்பீங்க. அதாவது மார்க்கெட் விழுகிறதுக்கு முன்னாடியே இவங்களாம் வந்து ஷார்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் என்ன புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலட்டை க்ரியேட் பண்ணி ஷார்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் விழுந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வெளிலையும் போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டா அப்படின்னு தானே நமக்கு ஒரு கேள்வி எழுப்புது. இந்த மார்க்கெட் விழப்போகுதுன்றதுக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க? அப்போ சம்திங் உள்ள ஏதோ நடந்திருக்கு. என்னமோ ஒரு விஷயம் பேசி தான் இதெல்லாமே வந்து பண்ணியிருக்க மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் பேசிக்கிட்டும் இருக்காங்க கூட. ஸோ இப்போ இந்த ஓஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $150 மில்லியன் வந்து எடுத்திருக்காரு. எப்போது மார்க்கெட் விழுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு திரும்ப அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், மார்க்கெட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிப்புலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஒர்க் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மீம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் மார்க்கெட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து மேனிப்புலேஷன் தான் இந்த மார்க்கெட்டே மூவ் பண்ணுது. இதுதான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சொல்லப்போனால் வர டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குலாம் வந்து வேலையெல்லாம் போயிடும் போல். ஸோ அவ்வளோ மோசமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப லென்த்தாக போய்டுன்றதுனால சில விஷயங்கள் கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிசியோட மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ முன்னாடி வருஷங்களில் வந்து கம்பேர் பண்ணும்போது, அதாவது லைக் எப்படின்னா பழைய டேட்டா வச்சு நம்ம எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம்ல. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் அதுக்கு முன்னாடி இயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா க்ரீனாக இருந்திருக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். பட் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு டைம் வரைக்கும் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் எல்லா டைமும் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் அது ஒர்க் ஆகாமல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல வந்து ரெட்டு காமிச்சிருக்கும். பட் இந்த வாட்டி க்ரீன் தான் காமிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறிச்சு பயங்கரமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப வந்து க்ரீனாக மாறிட்டு இப்போ மறுபடியும் 0.39% வந்து மைனஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லை, நமக்கு இன்னும் இந்த மந்த் முடியல. இப்போ தான் மந்த் மிட்டுக்கே வந்திருக்கோம். நம்ம இன்னும் எண்டு வரைக்கும் போனால் தான் நமக்கு தெரியும் இது க்ரீனாக முடிய போதா, இல்லை அதிகமான பர்சன்டேஜ் கொடுக்க போதா, இல்லை கம்மியான பர்சன்டேஜில் மைனஸில் போக போதா அப்படின்றதெல்லாம் நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. நம்மளை பயமுடுத்தி நம்மளை செல் பண்ண வைப்பாங்க. ஸோ நம்மளை செல் பண்ண வைக்கிறது மூலிமா அவங்களுக்கு நம்ம அந்த லிக்விடிட்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு ஃபியூச்சர்ஸ் அன்றைக்கி பண்ணாமல் இருந்தாங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்டாப் லாஸ் போட்டும் ஒர்க் ஆகலை. இதுதான் இங்கே அந்த மெயின் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகலை. சில பேருக்கு லிக்விடிட்டி ரொம்ப கீழே இருந்திருக்கும், ஆனால் மேலே வரும்போது லிக்விடிட்டி ஆகிலாம் போயிருக்கு. அது கவனிச்சிங்களா? எனக்கு பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ லிக்விடிட்டி கிட்ட வராமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அது லிக்விடிட்டிலாம் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே ஸ்பாட் அப்படின்றது ரொம்பவே வந்து சேஃபாக வந்து இருக்கும். அண்ட் இப்போது நிறைய பேர் ஸ்பாட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க, பயங்கரமாக அடி வாங்கியிருப்பீங்க. நீங்கள் பயப்படாமல் அதை விற்காமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு அது ரெக்கவரி ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆகிருக்கும். சில பேருக்கு இன்னும் ரெக்கவரி ஆகலை. சில காயின்ஸ்லாம் ஆல்ரெடி நல்லா ரெக்கவரி ஆகிடுச்சு. டிஏஓலாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். பட் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெக்கவரி ஆகி நல்லாவே மேலே போச்சு. ஸோ அப்போ இதெல்லாமே அது ஒரு ட்ராப் தான், புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இது எல்லாமே ஒரு ட்ராப். நம்மளை பயமுடுத்தி நம்மளை செல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ப்ரீவியஸில் நல்ல ஒரு டம்ப் கொடுத்துருச்சு. இப்போ அதுக்கு அட்லீஸ்ட் பாதியாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீவிசிட் பண்ணிச்சுன்னு வைங்களேன். அங்கேருந்து தான் வந்து லீட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஒன்றும் ஃபில் பண்ணலையோ அங்கே வந்து அகெயின் ஃபில் பண்ணி லீட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க. மார்க்கெட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஹையை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அமையும். ஆனால் இந்த டைம் அப்படி தான் நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு வந்து போகலாம்.
பிட்காயினுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,13,275 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் நடந்த ஒரு கிராஷ்க்கு அப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்துச்சு. அதாவது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கிராஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட பாட்டம் இருக்குல்ல, அதிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ரெக்கவரி ஆயிருக்கும். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இது மட்டும் கிடையாது, அல்ட்காயின்ஸுமே நல்ல ரெக்கவரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. என்னோட சார்ட்டில் நான் சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் அதைப்படி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ சிஎம்இ கேப் வந்து ஒன்று ஓப்பனில் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,11,000 சில்லறையிலேருந்து 1,10,000 சில்லறை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருக்குது. இது நம்ம ப்ரீவியஸாக பேசியிருப்போம். இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அநேகமாக வந்து இந்த வாரத்தில் இந்த இடத்த வந்து தொடலாம். புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இந்த இடத்த வந்து தொடலாம். இது வந்து தொட்டுட்டு இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுன்றதையும் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். பிடிசி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும் பயங்கரமாக. இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் பண்ணியும் வந்துட்டு அது மேலே வந்து போக முடியல. ஏன் மேலே போக ட்ரை பண்ணாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த இடத்துல மேலே போகணும், இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்குல்ல, இந்த ஒரு பெரிய கேண்டிலில் இந்த இடத்துக்கு வரைக்கும், அது ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்கு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து இந்த இடம். ஸோ இதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் போய் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸோடு தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும். ஏன்னு சொல்கிறேன், இப்போது வந்து இது கொஞ்சம் மேலே வந்திருந்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், நல்லாவே கீழே போயிடும் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்து தொங்கிட்டு இருக்கு இல்லையா, தொங்கிட்டு இப்போ ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் மேபி வந்து பார்த்திங்கன்னா கீழே வரல. ஆனால் சிஎம்இ கேப்பை க்ளோஸ் பண்ணுமான்றது டவுட்டு. மேபி பண்ணலாங்க, புரியுதுங்களா? சிஎம்இ கேப்பை கூட போய் க்ளோஸ் கூட பண்ணலான்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட திரும்ப மேலே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து கீழே வந்து வரலாம். 1,06,000 வரைக்கும் வந்து கூட வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த 1,06,000 வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல அது ஹோல்டு ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸில் அங்கே தான் ஹோல்டு பண்ணியிருக்கோம், ஹோல்டு ஆகணும். அப்படி இன்கேஸ் அந்த இடத்துல ஹோல்டு பண்ணல அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 98 வந்து போகிறதுன்னு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் அது கீழே ஒரு சிஎம்இ கேப்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது. பட் அது நம்ம பெருசாக இப்போதைக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து இப்போ இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே போயிட்டு இந்த சிஎம்இ கேப்பை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. அது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும்போது இந்த இடத்துல, அதாவது ப்ரீவியஸ் மந்தோடைய ஹை இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஹையில் வந்துட்டு தான் ஃப்ளிப் பண்ணி மேலே போக போதா இல்லை திரும்ப அங்கேருந்தே வந்து கீழே விழப்போதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஏன் இந்த ப்ரீவியஸ் மந்த் இதை வந்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் நான் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அது ப்ரீவியஸ் மந்தோட லைனில் இருக்கிறதுனால அதை நான் இழுத்து விட்டுருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேபி சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து இப்போ மார்க்கெட் மெல்ல மெல்ல ரிக்கவரி ஆச்சுன்னா கூட இந்த இடத்துல போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா விடும். அதாவது கீழே ஒன்று போயிட்டு சிஎம்இ கேப்பை க்ளோஸ் பண்ணணும், இல்லை மார்க்கெட் நாளைக்கு வந்து ரெட்டாக மாறாமல் க்ரீனாக மாறுது கேண்டில் அப்படின்ற பட்சத்தில் மேலே வந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து நம்ம பேசின அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணோம். இதுக்கான சான்சஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இருக்குது. பட் நான் மோஸ்ட்டாக எது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறது வந்து இதுதான். அதாவது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி கீழே இறங்கி நாளைக்கு கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு டேப் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சிஎம்இ கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே வந்து லீட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே போய் தான் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது, தோணல் இருக்குது. ஆனால் அது எப்படி அமையுன்றது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. அகைன் நான் சொல்கிறேன், இது யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக மட்டும் பாருங்கள். வச்சுருக்கிறவங்க விற்றுட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க, அது பண்ணாதீங்க. வாங்குறவங்க அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். திரும்ப வாய்ப்பு கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கீழே போகுதுன்ட்டு இங்கேருந்து 3000 கீழே போகுதுன்ட்டுலாம் போய் பார்த்திங்கன்னா விற்பாங்க. ஸோ அந்த டைமில் அல்ட்காயின் சில நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், சில நேரத்தில் பிடிசி மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த இதில் வந்து மாட்டிக்காதீங்க. ஒருவேளை ஏதாவது ஒஸ்ட்டு கேசஸாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன், ஏதாவது ரொம்ப ஒஸ்ட்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது ஒஸ்ட்டு கேசஸ், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. நான் ஃபுல்லாக சொல்ல வரதே கேட்காம பாதியிலே போய்ட்டு ஏதாவது பண்ணிடுறீங்க. இது வந்து ஒஸ்ட்டு கேசஸ் ஏதாவது நடந்தால் மட்டும் இந்த 97 சில்லறையிலேருந்து 98 சில்லறை வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும்ன்றதுக்கு நான் அவசியம் இப்போதைக்கு கிடையாது. மேபி தேவைப்பட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து போகலாம் மார்க்கெட், ஏதாவது மேனிப்புலேஷன் நடந்துச்சு அப்படின்னா. ஏன்னா ஒரு டைமும் மேனிப்புலேஷன் பண்ணி தான் மார்க்கெட்டை வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்துட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஆக்சுவலி மார்னிங்கே இதை பார்த்தேன் வேக்கப் பண்ணும்போது. ஸோ இது பாருங்கள், டபுள் டாப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல டபுள் டாப் அப்படின்றது வந்து இருக்குது. அதாவது ஈக்குவல் ஹைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
அது வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடறேனே. ஸோ இந்த இடத்துல 2 ஈக்குவல் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வந்து கொஞ்சம் எஃப்இஜியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து எஃப்இஜியும் இருக்குது. ஸோ இது பாருங்கள், கரெக்டாக அதுக்குள்ளே வந்து தான் பார்த்திங்கன்னா அது அங்கேருந்து தான் வந்து ஃபஸ்ட் டைம் விழுந்திருக்கு. திரும்ப கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போய் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து விழுந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் டாப்போடைய ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப்போடைய நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த நெக்லைனை வந்து உடச்சிட்டாங்க. இப்போ நெக்லைனை உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் நடக்கிற மாதிரி தெரியுதுங்களா. கீழே வந்து விழுந்துட்டு மேலே பெரிய டெஸ்ட் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஓஜி சொன்ன தெரியுமா, அவங்க 14,300 வந்து, அதாவது 1,14,300 400 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பிடிஜி வந்து ஷார்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, லிமிட் போட்டிருக்காங்க. பட் இப்போ போய் பார்த்தா அது கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்களேன் அவங்க எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு எத்தனை பேர் போய் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நினச்சி அவங்க பண்ணுறாங்க, ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்க தெரியாது. பட் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவங்க எப்பவுமே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க லாபம் சம்பாதிக்க அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அண்ட் இப்போது நான் பேசும்போது எனக்கு இங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இது ஒர்க் ஆயிருக்கான்றது பார்த்திங்கன்னா எஸ் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 1 ஹவரில் வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஈக்குவல் ஐஸ்கா வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் அப்படின்றது நடந்திருக்கு. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நெக்லைனோட இதையும் வந்து ட்ரா பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்குதுன்னு பட்சத்தில் கொஞ்சம் மேபி இன்றைக்கி கொஞ்சம் மேலே போகலாம், இல்லை இங்கேருந்தே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி விழுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அமையும். ஸோ மெயினாக வந்து நீங்கள் 1,06,000 1,08,000 1,05,000 வரைக்கும் கூட உங்களோட ஐஸை வந்து நீங்கள் வைக்கலாம் அந்த இடத்துக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த கேண்டில் ஒரு 50% வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா, பொதுவாக வந்து இருக்கும். முன்னாடிலாம் அப்படி தான் நடந்திருக்கு. பட் எல்லா டைமும் அதே மாதிரி நடக்கணும் அவசியம் கிடையாது. பட் வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். அப்போ லிசன் பண்ணுங்கள், இந்த டைமில் போய்ட்டு எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும் அப்படின்லாம் நினச்சி இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இங்கே விற்கிறது இந்த மாதிரி பண்ணாதீங்க. மேபி இந்த இடத்துலேயே வந்து கூட அது மேலே போயிடலாம். அந்த சிஎம்ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிக்கலாம். போயிட்டு இந்த லெவல் இருக்குல்லையா, இங்கே கண்டிப்பாக திரும்ப வந்து ரீவிசிட் பண்ணுவாங்க அப்படின்றதே நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ நான் இந்த இடத்த நான் கண்டிப்பாக எதிரும் பார்க்குறேன். இந்த இடத்துக்கு திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகும், இல்லைனா இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஃப்ளிப் ஆகிடுச்சுன்னா மேலே போய்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளிப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பட் ஆனால் ஒரு வேளை ஃப்ளிப் ஆகலாம் முடிஞ்சுது. அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. தெரியுதுங்களா, கண்டினியூஸாக அந்த ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இதை நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி கைஸ் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கலாம். இது இப்போ நடக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி நான் சொல்கிறேன், மேபி இப்படியே போயிட்டு ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை உடைப்பாங்க, இந்த ட்ரெண்ட் லைனை உடைப்பாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஹை இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா இதை நான் போட்டு வைக்கிறேன். இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்குது பிடிசி 13,594 இருக்குது. நம்ம கீழே போயிட்டு இதை உடைக்குதா இல்லை இங்கேருந்து சைடில் போய் இதை உடைக்கிறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் வந்து மெயினான ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக அதை ஹோல்டு பண்ணணும். இதுக்கு கீழே போச்சுன்னா அது கண்டம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கீழே போச்சுன்னா அது கண்டம்னு சொல்லியிருப்பேன். கண்டம் ஆச்சு. கிட்டத்தட்ட 3,444 வரைக்கும் போச்சு இந்த மார்க்கெட்டோடைய கிராஷில். கிட்டத்தட்ட $1,000 திரும்ப ரெக்கவரி ஆச்சுங்க. பெரிய மேசிவான ஒரு இது. 1000 கிடையாது, 900-800 கிட்ட வந்து மேசியாக வந்து பார்த்திங்கன்னா ரீக்ளைம் பண்ணுச்சு. பட் இருந்தாலும் எங்கே ப்ரீவியஸில் நான் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லணும், அந்த லைனில் போய் திரும்ப ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஆகும்ல, ஏன்னா அவ்வளோ பெரிய மெயினான ஒரு சப்போர்ட் லைனு, அதை உடச்சி நீ பட்டு விஸ்க்குன்னு கீழே போயிட்டேன். அப்போ திரும்ப வந்து அங்கே ரிஜெக்ட் ஆகாது ஆகிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய கேண்டிலோட மிடில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணி அங்கே ரிஜெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா வருது. அண்ட் இந்த இடத்துல வந்து 1 hour டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணுறேன். எனக்கு சும்மா தோணுச்சு. பட் ஆனால் இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் வேணால் இப்போதைக்கு ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஒரு வேளை இன்றைக்கி இப்படி இறங்குதுன்னு வைங்களேன், ஒரு 4,000 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு இங்கே ஒரு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே வரலாம். அதாவது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 3,864 வரைக்கும் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இடிஹெச்சை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இது மறுபடியும் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு கற்பனை தான். இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கற்பனை பண்ணி நான் காமிக்கிறேன். ஆனால் இப்படி தான் நடக்கணும்னு கிடையாது. பட் டெக்னிக்கல் அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மெயினாக வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு தான் வந்து கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்றதுல தான் இருக்குது மெயினாக இதுக்கப்புறமே.
ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இது மேலே போயிட்டு ரீக்ளைம் பண்ணி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. ஒருவேளை இந்த இடத்த அவங்க உடைச்சிட்டாங்க, இப்போ இது நடக்கலை, இது நடக்காமல் மேலே போயிட்டு இந்த இடத்த உடச்சிட்டு மேலே போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஒருவேளை உடைக்கலை அப்படி இங்கே மேலே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே தான் விழுது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையலாம். ஸோ ETH பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். எந்த இடத்த ஃப்ளிப் பண்ணுதான்னு பார்க்கணும்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 4300 வந்து உடைக்குதான்றதை பார்க்கணும். அது உடைச்சதுன்னா அது வந்து மேலே போயிடும். ஒருவேளை அதை உடைக்கலை அப்படின்ற பட்சத்தில் 4000 கீழே திரும்ப போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 4800 வரைக்கும் போயிடும். அது 4861 வரைக்கும் போயிடும். இது எத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஐ திங்க் நான் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். BTCயோடைய CME சொல்லிட்டேன். டாம் பற்றி பார்க்கலாம். டாம் வந்து ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து இப்போ நடந்த இந்த மார்க்கெட்டுடைய கிராஷில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விக்கு வந்து வச்சுருக்கும். கிட்டத்தட்ட 62 வரைக்கும் வந்து போயிருக்கும். இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இவ்வளோ தூரம். பட் ஆனால் 61 வந்து நம்ம எதிர்பார்த்தது. ஒரு வேளை மேலே போச்சுன்னா இது போகும்ன்ட்டு. ஆனால் இது அதை தாண்டி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு அங்கேருந்து பயங்கரமாக வந்து கீழே விழுந்திருக்கும். இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. டாமை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இங்கேருந்து விழணும் கண்டிப்பாக. இப்படி விழலைன்ற பட்சத்தில் இது மேலே போயிடும். அப்படி மேலே போச்சுன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்டில் வந்து ஒரு அடி வந்து விழும் பயங்கரமாக. அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு வாங்குறதுக்கான ஒரு வழியை வந்து அமைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களாம் வந்து வாங்குறதுக்கான ஒரு வழிகளை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்துவாங்க. ஸோ டாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த இடத்த உடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். 59.37க்கு மேலே போயிடுச்சு, சாரி 59.62க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது நான் சொன்ன மாதிரி இந்த 61 வரைக்கும் நீங்கள் வந்து திரும்ப வரதை வந்து பார்க்கலாம் டாமை. அந்த டைமில் அல்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ளீடிங் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.